மக்கள் உயிருக்கு கேடு விளைவிக்கின்ற நச்சு ஆலையான ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல அப்போது தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு இந்த ஆலையை மூட கோர்னுச்சு. ஆலை நிர்வாகம் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்துங்க. உச்ச நீதிமன்றம் தன்னுடைய மேல்முறையீட்டு தீர்ப்புல 100 கோடி அபராதம் அளிச்சுட்டு இந்த ஆலை தொடர்ந்து செயல்படலான்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குதுங்க. அதற்கு பிறகு இந்த ஆலை தொடர்ந்து செயல்பட தொடங்குது. இந்த ஆலை தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இந்த ஆலை தருகிற சூழலியல் மற்றும் நோய்களுக்கு எதிராக மக்கள் அந்தந்த பகுதிகளில் போராடி கொண்டே இருந்தார்கள். அந்த நிறுவனத்தோட அப்போதைய உற்பத்தி திறன் என்பது ஆண்டொன்றுக்கு 4 லட்சம் டன்னுங்க. அதுவே மோசமான சூழலியல் விளைவுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில அருணா ஜெகதீசன் அறிக்கையில நேரடியாக குற்றம் சாட்டிய காவல்துறை அதிகாரியான சைலேஷ் குமார் என்பவருக்கு இந்த திராவிட மாடல் அரசு பதவி உயர்வு கொடுத்து பாதுகாத்து வருகிறது. இதுதாங்க திராவிடம். அதிமுகவின் காவல்துறை போராடி கொண்டிருந்த மக்களை கொலை செய்தது. திமுகவின் அரசு பதவி உயர்வு கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறது. தமிழ்நாட்டின் சாராய கொள்முதல்ல திமுக ஆட்சியில இருந்தா அதிமுகவின் தலைவர்களுக்கு சொந்தமான சாராய ஆலையிலிருந்து சாராய கொள்முதல் நடக்கும். அதே போல அதிமுக ஆட்சியில இருந்தா திமுகவின் தலைவர்களுக்கு சொந்தமான சாராய ஆலைகளிலிருந்து சாராய கொள்முதல் நடக்கும். இது சாராய கூட்டு. அதே போல இந்த திராவிட திருட்டு கூட்டு ஸ்டெர்லைட் ஆலை படுகொலையிலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த லட்சணத்துல திமுகவின் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில இன்னைக்கு தூத்துக்குடியில கொல்லப்பட்ட மக்களுக்கு அந்த 7 ஆண்டு கடந்ததுனால திமுக சார்பில் ஒரு அஞ்சலி ஊர்வலம் நடத்தியிருக்கிறாங்க. இதை நடத்துவதற்கு திமுகவுக்கு ஏதாவது யோக்கியதை உண்டா, தகுதி உண்டா? இதுவரைக்கும் ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையை ஏன் திமுக அரசு கிடப்புல போட்டு வச்சிருக்கு? எந்த ஆட்சி வந்தாலும் சரிதாங்க, அது திமுக வந்தாலும் சரிதான், அதிமுக வந்தாலும் சரிதான், காவல்துறையை தனது அடியாட்களா பயன்படுத்துவதை திராவிட அரசுகள் ஒரு முறையா வச்சிருக்கிறாங்க. எனவே அடியாட்களை பாதுகாக்க வேண்டியது எஜமானர்களோட கடமையா இருக்கு. அதை திமுக அதிமுக 2 பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசுகளே மக்களை கொன்ற அந்த கோர சம்பவம் நம் கண் முன்னால் தான் நடந்திருக்கு. அதுவும் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி.